அப்படியே மஞ்சரியோட சன் வந்து என்னென்னலாம் பண்றாரோ, ஹி மை மை சன் ஆல்சோ வில் பி டூயிங் தி சேம் திங். ஓகே. அதனால என்னால பயங்கரமா ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. நான் அத எனக்கு எந்திரிச்சு அந்த ட்வீட்ட பார்க்கும்பொழுது, "இதுக்கு கூட உங்களால நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமாடா?" அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா ஃபீல் ஆயிடுச்சு. அந்த இத பார்த்தது ட்வீட் பார்த்ததும். அந்த மாரி பண்ணாதீங்க. என்ன ஃபேமிலி, குழந்தைங்கலாம் வராங்க. யாரோ ஒருத்தவங்க உண்மையாலுமே ரூடா பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க அப்டின்னா, அவங்கள வந்து விமர்சிக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைங்கள போய் விமர்சிக்காதீங்க. அது நல்லா இல்ல பார்க்கறதுக்கு. ஸோ ஐ வாஸ் இல்ல இந்த வீக் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ஃபேமிலி ரவுண்ட் ம். அப்படிங்கும்போது, எவ்ளோ வந்து பேடா வந்து பிஹேவ் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ கூட நம்மனால மன்னிக்க முடியுது இந்த கரெக்ட், எபிசோட்லலாம். கரெக்ட், கரெக்ட்டுங்க. பட் அப்படி இருக்கும்போது, இந்த மாரி சின்ன குழந்தைங்க, இன்னசென்ட்டா இருக்கிற குழந்தைங்க அண்ட் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட் அட் த பேக் ஆஃப் அவர் எண்ட் தட் திஸ் இஸ் அ எடிட்டட் ஷோ. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணி அந்த மாரி பேசுறாங்க? என்ன ரியாக்ஷன்னால அப்படி பேசுது? அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இட் இஸ் நாட் ஓகே டூ போர் ஆர் வெஞ்சன்ஸ் ஆன் அ லிட்டில் இன்னசென்ட் சோல் ஓவர் தேர். யாஹ்! கரெக்ட். புரியும், புரியும். அதுக்கு வேற அது வேற அந்த கான்வர்சேஷன டெவலப் பண்றாங்க. கிடையாது. நான் சொன்னது கரெக்ட் தான், கரெக்ட் தான். அது இன்னொன்னு வேற. சிங்கிள் மதரா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேவலமா வளர்த்துருக்காங்கன்ற கமெண்ட்ஸ். ஐ வாஸ் லைக், "ஹவ் ப்ரோ? ஹவ் யூ கேன் கமெண்ட் லைக் தட்?" இப்ப யாராவது ஒருத்தவங்க தெரியாத ஏதோ ஒரு ப்ரொஃபைல்ல அத கமெண்ட் பண்றாங்க அப்டின்னா, ஓகே. மூஞ்சி தெரியாம ஒரு ப்ரமோஷனுக்காகவோ, இல்ல எதுக்காகவோ பண்றாங்கன்னு நீங்க அத விட்டுறலாம். நம்ம நல்லா பேசி பழகக்கூடிய ஒரு மக்கள் வந்து அந்த மாரிலாம் ட்வீட் போடும்பொழுது, அது ஏற்புடையதா இல்ல. அத பண்ணாதீங்க. ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்கிறேன். ஐம் நாட் நீங்க அப்டி இப்டி பண்ணிட்டீங்க, அப்டி பண்ணிட்டீங்க அந்த மாரிலாம் கேட்கல. ரெக்வெஸ்ட்டா கேட்கிறேன். இனிமே யாருமே அந்த மாரி பண்ணாதீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு தீபக்கோடதுமே நான் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஏன்னா தீபக்குமே அவரோட பையனுக்கு அதிக ப்ரையாரிட்டி குடுப்பார்ல. மேபி எனக்கு வந்து என் அக்கா பசங்கன்னா ரொம்ப இஷ்டம். அதனால தான் நான் வந்து அவங்க 2 பேத்தோட இதுக்கும் வந்து அதிக ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ம். அண்ட் ரீசென்ட் டேஸ்ல எனக்கு ஒரு 2 வீக்ஸா நான் சொல்றேன்ல, எனக்கு தீபக் மேல ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. அண்ட் இவங்க பேசினதுமே யாரு காலையில அவங்க அந்த போய் பக்கத்துல படுத்துட்டு ஹக் பண்ணது அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி செல்வா, செல்வா மியூட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம். ஓகே. அ அவங்க பேசினது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் அருண் வென் இட் கம்ஸ் டூ அருண் எல்லா ஃபேமிலி கடைசியா நம்ம ரயான் ஃபேமிலிய பத்தி பேசுவோம். நான் நான் என்னோட கருத்த சொல்றேன். அருண் அப்படின்றவருக்கு வந்து அவரால இத ஏத்துக்க முடியலல்ல. ஐ மீன் இவங்க ஃபேமிலிலாம் சொல்றாங்கன்றத ஏத்துக்க முடியலல்ல. அப்ப அந்த நேரத்துல அவர் பயங்கர ரூடா இருந்தார் இல்லையா? அப்ப அவங்க ஃபேமிலில டிவில பார்த்திருக்கவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்திருந்தால், அவங்க இத இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கன்றதையுமே நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அந்த அருண்க்கு இவ்ளோ இவ்ளோ ஹேட்ரட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுமா? அப்படின்னு கேட்டா, ஐ வுட் சே நோ தான். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் தலைமை தாங்கிய வேற ஒரு அக்கா வருவாங்க அடுத்து நாளான்னைக்கு. அர்ச்சனா அக்கா என்னென்னலாம் பேசுறாங்கன்றத பார்த்தா தான் நம்ப வந்து, இவிங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்டா? இல்ல எங்க அக்கா பேசுறது வந்து வேறயா? அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஃப்ரைடே எபிசோடுன்னு நெனைக்கிறேன் மேபி. அதுவுமே வந்து என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க போல. பிகாஸ் அருண் வந்து காலையில இருந்து அழுதுட்டு இருந்திருக்காரு போல. ஓகே. மேபி இப்பயே போனா வந்து நெகட்டிவிட்டிய கம்மி பண்ண முடியாது சார். இன்னும் 2 நாள் வரவங்களும் எப்ப இருந்தாலும் இவன தான் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதும் கரெக்ட்டா கடைசியா அனுப்பிச்சுக்கலாம்னு நெனச்சுட்டாங்க போல டீமு. மேபி அத லாஸ்ட் சீசன்ல மணி வந்து 2ண்ட் வந்ததுக்கு உங்க எத்தன பேத்துக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ணல ஷோல. ஓகே. அந்த டாப் 5க்குள்ள வரதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆளா வந்து நான் மணிய பார்த்தேன். ஸோ, அவரு வந்து 2ண்டுக்கு எந்த அளவுக்கு இவங்க புஷ் பண்ணி அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஒரு மாரி ஒரு ட்ராமா ஒண்ணு நடந்துச்சோ, தி சேம் திங் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் ஹியர் ஆஸ் வெல். இந்த இந்த இதுவுமே நடக்கப் போது. ஆனா, அதுக்கு இவரு அருண் உண்மையாலுமே ரொம்ப பேட் பெர்சனான்னு கேட்டா அப்டின்னா, எனக்கு அப்படி தோணல. அவர் வந்து இனிஷியலா குட் பெர்சனா தான் இருந்தாரு. மேபி வெளிலலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அது மூலியமா வந்து அந்த யாரு வந்து ரொம்ப டஃப்பா உங்களுக்கு தெரிறாங்களோ, அவங்க கிட்ட நம்ம டைரக்ட்டா சண்ட போட்டனாலே, நம்ம வெளியில அதிகமா பேசப்படுவோம் அப்படின்னு நெனச்சுட்டு அவர் பண்றாரா? அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு அவர் ரொம்ப டவுனா இருந்தது வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம்ல. ரொம்ப டவுனா இருந்தது வந்து உணர முடியுது. ஆ ஃபர்ஸ்ட் 3 ஃபேமிலியா? அடுத்து கடைசியா விஷால் ஃபேமிலி கிட்ட மேபி த பாண்ட் அவங்க டாடோட இருந்த பாண்ட் எனக்கு புடிச்சுச்சு. அவங்க டாடுமே வந்து அருண் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாரு. கரெக்ட்டா? அது கேட்டது எதுக்கு அப்டின்னா, வெளியில வந்து உங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து குறை சொல்றாங்க. அதனால இத நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்டின்றது தான் அவரு சொல்ல வராருன்னு நான் நெனைக்கிறேன்.
இது உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. மேபி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டா வந்து ரயான் ஃபேமிலி கொஞ்சம் எல்லாருமே எப்பயுமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் குடுக்கக் கூடாதுல்ல. இவங்க தேவையில்லாம ஓவர் கான்ஃபிடன்ஸ் குடுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. வார்த்தை வழியா இவங்க அக்கா வந்து இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லாம, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லி, அடுத்து இதனால ரயானுடைய கேம் ஸ்பாயில் ஆயிடுமோ! அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க அத பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, ரயானாவே இருந்தாவே அவ நல்லா தான் விளையாடும். சிம்பிள். வென் இட் கம்ஸ் டூ ஃபிரெண்ட்ஸ் உன்னோட கேம மட்டும் பாரு. ஃபிரெண்ட்ஸ்க்கு அதிக பிரையாரிட்டி குடுக்காத. ஏன்னா வந்து அந்த ஃபிரெண்ட்ஸ் பிரையாரிட்டி நீ குடுக்கறதுனால, நீ வந்து அந்த கேம ஸ்பாயில் பண்றேன்னு சொல்றாங்கன்றதோட அவங்க நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அது நல்லா இருந்திருக்கும். பட் வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லார்ட்டயும் தப்பு. பிகாஸ் ரயான் வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் ஜாக்லினுமா, ஜாக்லினுமான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்பளே பார்த்திருக்கோம். ஜாக்லின் எந்த இடத்துலயுமே அவர பத்தி தவறா பேசினது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக் ரயான் கூட பேசியிருக்காப்ல. ஓகே. இவங்க வந்து இவரு பேசினத கவர் அப் பண்றதுக்கு ஜாக்லின குறை சொல்றாங்களா? பிகாஸ் ஆடியன்ஸ் இத்தன பேர் பார்த்துட்டு இருக்கோம்ல. 24/7 பார்க்குறோம். நம்ம பார்க்கல 1 ஹவர் எபிசோடு தான் பார்க்குறோம் அப்டின்னாலுமே, இங்க நம்ம அத பத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்றோம். பட் அவங்க ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் குடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஆனா கடைசியா ரயான் சொன்னது புடிச்சிருந்துச்சு. அங்க நீங்க தனியா சொல்லிட்டீங்க. இங்க வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் அத சொல்லி ஏன் வந்து அத இது பண்றீங்க? அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும்லன்றது தானே சொன்னாரு. அது தெலுங்குல தானங்கய்யா பேசினாரு. இல்லையா? ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு. இல்ல டாம், ம். அவர் தெலுங்குல என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லிடுறேன். ம். அவர் வந்து உள்ள சொல்லிட்டு அவங்க அவங்க அக்கா வெளியில வந்து சொல்ல வருவாங்க. ம். நீ அங்க உள்ள சொன்னத வந்து சொல்லாத, ஜெனரலா சொல்லிடு அப்படின்னு சொன்னார். வேற ஒண்ணும். கா ப இது மாரி மென்ஷன் பண்ணி சொல்லாதன்னு சொன்னாரு தெலுங்குல. ஓகே. அவ்வளோதான். மேபி நான் மேபி கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேங்க. அதனால என்னால ஒழுங்கா பேச முடியல இன்னைக்கு. ஆனா வாய்ஸ் ஓகே தானே என்னோட வாய்ஸ்? என்ன பிலிவின்? ஓகே ஆயிடுச்சா? பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்டா? போடலையே. ம். என்ன அஸ்வதி தம்ஸ் டவுன்லாம் போடுறீங்க? இல்ல மாறிடுச்சு. மாறிடுச்சா? சரி ஓகே. மொதல்ல யாரு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தது? சாரோ பிக்ஸ். சாரோ பிக்ஸ்? ஹாய்ப்பா. நான் நேத்திக்கே வந்து ரொம்ப நேரம் இருந்தேன். பட் ஐ ஹேட் டு கோ. இல்ல நான் ஸ்பீக்கர் குடுத்தேங்க. நீங்க இன்ஃபாக்ட் பேசலையே நேத்து. இல்ல நான் பார்த்தேன் நீங்க குடுத்தீங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அதர்ஸ் டு ஃபினிஷ் தேர் ஓகே, கான்வர்சேஷன். ஓகே, எனக்கு ஓகே. ம்ஹ்ம். பார்ஜின் பண்ண வந்து அவ்வளவா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே. அண்ட் ரொம்ப நாளா வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டாக், எஸ்பெஷலி நம்ம பிக் பாஸ் டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் when the sound is all a little down அப்பதான் நான் ட்ரை பண்ணுவேன் வர்றதுக்கு. எய்தர் வந்து நீங்க வந்து ரொம்ப நம்ம பயங்கரமா பேசிட்டு இருக்கறனால கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லன்னா வந்து இட் வில் பி டைம் ஃபார் க்ளோஷர். கரெக்ட். அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கும் எப்பவுமே. ம். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கம் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹோஸ்டிங்கை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கம் அப் அண்ட் விஷ் யூ. நன்றி. நேத்திக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா வரணும்னு நினைச்சது வந்து you were a little down with all some comments and feedbacks and all about your hosting. I just wanted to say don't keep that in mind. நிறைய வரும். I think somebody even told when you are trying, when you're not trying, but when you are getting popular, all these things are bound to happen. அது வந்து ஜஸ்ட் ஷோல்டர்ல அப்படியே லைட்டா உங்க ஸ்டைல்ல தட்டி விட்டுட்டு just carry on with what you think is right. I always tell in every platform, every space that I speak that இது வந்து more than the topic that you talk about விட இது வந்து I use it as a platform to build relationships. So whatever relationship you have built here is fantastic and please just go on with those kind of positive thoughts. எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் நான் இன்னும் பார்க்கல ஆனஸ்ட்லி. நேத்திக்கு நான் கொஞ்ச நேரம் லைவ் பார்த்து கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டேன். அதனால ஐ எம் நாட் ஏபிள் டு கேட்ச் அப் yet. பட் நான் பார்த்த வரைக்கும் நேத்திக்கு தீபக் எபிசோட் பார்த்தேன். லைவ் ஃபுல்லா அந்த 2 hours கிளிப்பை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சரியோட ஃபேமிலி உள்ள வர்றதெல்லாம் பார்த்தேன். மற்ற 2 பேர்தெல்லாம் வந்து ப்ரோமோஸ் தான் ஐ ended up seeing in the morning. But with all that itself, I personally liked Deepak a lot. And நேத்திக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க which family are you expecting அப்படின்னு. அதுலயுமே நான் வந்து அவுட் ஆஃப் ஆனஸ்டா பார்க்கணும்னா எந்த ஃபேமிலியும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் தீபக் மட்டும் ஐ வாஸ் ஹேவிங் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் எனக்கு வந்து ஹீஸ் இன் மை ஏஜ் ஃப்ரேம் அண்ட் ஹீ ஹேஸ் அ கிட் ஆஃப் மை ஏஜ். எனக்கு வந்து ஒரு 1% ஐ கேன் சே ஐ நோ லிட்டில் பிட் க்ளோசர். தீபக்கை வந்து ஐ நோ ஹிம் லிட்டில் பிட் in a closer radius than other people. I don't know if he remembers me now, but
அவர் வளர்ந்துட்டு இருந்த ஸ்டேஜ்ல when he was like a சன் டிவி ஸ்டார் அந்த மாதிரி இருந்த ஸ்டேஜ்லயே வந்து and when Facebook started evolving, we were good friends. I started good connections with him. So obviously, things turn, people change. நம்மனால பேச முடியாது, கனெக்ஷன்ஸ் இருக்காது. பட் அந்த டைம்ல இருந்தே ஐ ஹவ் சீன் என் பையனும் அவங்க பையனும் வந்து பேரலா வளர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ வென் ஐ see his son cooking in the kitchen, I can see my son also doing the same. So I'm able to relate better. So அந்த விதத்துல I wanted to see how his family comes in. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது the way how Ranjini and Agnit took that whole episode in the morning. They gave a really good start. அவங்க வைப்ஸ் ஆகட்டும், அவங்க எனர்ஜி ஆகட்டும், ஆப்வியஸ்லி அவங்க வந்து டிவிலெல்லாம் இருந்திருக்கிறதுனால தே ஹவ் பின் இன் விஜய் டிவி ஃபார் லாங் டைம். ஷீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் த க்ரௌட். அண்ட் ஐ லைக் த ரிலேஷன்ஷிப் தட் அக்னித் ஹேட் வித் தீபக். நீ வா போ ரேஞ்சுக்கு தான் வந்து லைக் வென் ஒரு வயசுக்கு அப்புறம் யூ ட்ரீட் யுவர் கிட் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஐ கேன் see that there. It was really nice. And the fun mode, how she imitated all the contestants. Those were all really good stuff. I liked the start of the show. Really nice. And coming to Manjari, of course, I liked the little boy's reaction. And the பையன் வந்து பேசினது, did you like me as a devil அப்படின்னு வந்து அம்மா கேட்கும்போது, இல்ல இல்ல, யூ ஆர் மை மதர், ஹவு கேன் ஐ சே ஐ cannot லைக் யூ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் த ஃபன் மூமெண்ட் ஹீ கிரியேட்டட் வித் ஆல் தி அதர் கண்டஸ்டன்ஸ் இன் த ஹவுஸ் வாஸ் ஆல்சோ சூப்பராக இருந்தது. இட் ஜஸ்ட் brought everybody's ஹார்ட் லைட். யார் யாருக்குள்ள வந்து அந்த ஒரு ஹேட்ரட், அந்த வயசுக்கு தாண்டின ஒரு திங்கிங்கா போயிட்டு இருந்த ஒரு டைம்ல வந்து திஸ் பாய் கம்ஸ் இன் அண்ட் brings back your childhood, memories and running around and playing. ரொம்ப நல்லா இருந்தது அந்த எபிசோட். அதர் 2 episodes I'm yet to see, பட் ப்ரோமோல பார்த்த வரைக்குமே ஐ திங்க் விஜய் விஷாலோட எபிசோட் ஷுட் பி அ சேஞ்ச் ஓவர். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் குட் தட் ஹீ இஸ் ரீகன்சைலிங் வித் ஹிஸ் ஃபாதர். Like I was telling you, Tom, I'm a person who has I don't know, public space. I don't want to talk too much about this, but I can feel the pain when your parents don't talk to you when they are still around. So to see that episode, I'm looking forward to see that part. And அநேகமா நான் அந்த டைம்ல பிரேக் டவுன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் when his father comes and talks to him. I hope something like that happens too for me in the life, but that should be a very nice episode in தோணுது. Coming to Ryan, I think it's more of possessiveness, from the siblings. Ryan is only for me அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நான் இப்போதைக்கு ப்ரோமோ வச்சு பார்க்குறேன். பட் மேபி நீங்க ஸ்பேஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள if I end up seeing the whole 1 hour show, I'll come back and give you a different perspective if I have. பட் அதர் தன் தட், யா, குட் ஷோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் சீக்கிரமாவே வந்துட்டேன், சீக்கிரமாவே உங்ககிட்ட பேசிட்டேன். ஐ எம் ஏபிள் டு கெட் ஆல் யுவர் வைப்ஸ். ஸோ நைஸ் மார்னிங் ஸ்டார்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வந்து a very very happy Christmas Eve to all. Thank you, Tom. Thank you. You can put me down if you want, and I will come back up if I have anything more to talk. ஷியோர். தேங்க்யூ ஸோ மச் தட் Thank you so much. இன்னைக்கு வந்து And நீங்க believe in, பேசுனதுக்கு. you are a very good co-host and a good friend for Tom. Please continue that good relationship with her and with all of us. Yeah, sure. Thank you. Thank you, Joe. என்ன சொன்ன? தேங்க்யூ ஜோவா? புரியல. Joe இல்ல. Joe சொல்லல. Top. ஜோ சொல்லலையா? சரி 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 சரி. இந்த மாதிரி வந்து புது ஸ்பீக்கர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. திட்டுறதுனா கூட மேல வந்து ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து பேசுங்க. இட் வில் பி லைக் குட் சேம் ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு. அதுக்காக இவங்க எல்லாம் போரா அப்படின்லாம் கேட்காதீங்க. அத நான் சொல்ல வரல. புது ஸ்பீக்கர்ஸ். கேக்குறவா? ஐயா BB8 நீங்க கொஞ்ச நேரம் சத்த நேரம் நீங்க அமைதியா இருங்கய்யா. ஊர்ல இருக்கவன் எல்லாமே முன்னாடி வந்து கை தூக்கிட்டு உட்கார்ந்திருப்பானா, இவரு வந்த உடனே கைய கூட தூக்காம நான் பேசிடவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்கள பேச விடுவாங்களா? சேட்டை தான், ஃபுல் சேட்டை தான் பண்றது எல்லாமே.
அதனால புது ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பேசுங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. அண்ட் தேங்க் யூ சோ மச் சாரு. சாரு தானே? சாரு நைஸ் நேம். Yeah, yeah, இன்னைக்கு yeah. வந்து நீங்க Yeah, பேசுனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? and I'm not a new speaker. நான் இதுக்கு முன்னாடிலாம் கிளப் ஹவுஸ் அங்கெல்லாம் பேசியிருக்கேன். நான் கிளப் ஹவுஸ்ல தான் I've இல்லையே. just yeah. I mean, it was last a couple of years ago, not ஓகே. this year. டாமோட And நிறைய ஸ்பேசஸ்ல கேட்பேன். And சில ஸ்பேசஸ்ல பேசியிருக்கேன். I think I've spoken to a couple of people around here in the ஸ்பேஸ்லயே. ம்ஹ்ம். Yeah, I'm not a very regular speaker. கொஞ்சம் நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கறது வந்து I love to listen and sometimes கவுண்டர்ஸ்லாம் மைண்ட்ல ஓடும். பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் it takes time for me. I think from now you can see me coming more often. ஓகே. It's just a icebreaker session. டெஃபினெட்லி கண்டிப்பா வந்து பேசுங்க. Yeah, I think I've spoken to ரோஷினி இதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் வந்து ரேணு கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ ம்ஹ்ம். யா. டாம் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கிட்டீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசிருவோம். இல்ல டாம் நீங்க இருக்கும்போது வந்திருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் டிட்ன்ட் கெட் டைம் டு டாக் டு யூ. நீங்க வந்து பயங்கர பாப்புலரா இருக்கீங்க. நிறைய ஐயா, பேர் ஐயா, வந்து ஐயா! இதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எனக்கே இவனை ஒரு மாதிரி. நீங்க நம்ப மாட்டீங்க டாம். நேத்திக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் மறந்துடுவேன்னு என்னோட லேப்டாப் ஓபன் பண்ணி ஸ்டிக்கி நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். என்னெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு. ஏன்னா பை த டைம் என்னோட டர்ன் வரும்போது இதெல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் மறைஞ்சு புதைச்சே போயிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருந்தேன். அண்ட் ஒன் ஆஃப் தட் நோட் இஸ் எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கிறது என்னன்னா இந்த திருப்பதி தர்ஷன் இந்த மாதிரி தர்ஷனுக்கெல்லாம் போகும்போது விஐபி என்ட்ரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம அப்படியே ஒரு ஷார்ட்கட்ல போய் சீக்கிரம் மீட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க ஒரு விஐபி லைன் ஓபன் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம சீக்கிரம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து தோணுச்சு. அந்த அளவுக்கு நான் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன் ரைட். உங்களை பத்தி ஐயா, பேசணும் கேட்க அப்படின்னு. நல்லா இருக்கு. இப்ப லதாம்மா வந்து பேரகானும், பேட்டாவும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன லதாம்மா? இல்ல. நான் வந்து டாம் நல்லா பண்றானால, இது கொஞ்சம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குப்பா எனக்கு. என்னாலயே முடியல. என்னாலயே கல்ஃப்லயே இருக்கிறதுக்கே இல்ல இது முடியல. ஆனஸ்ட் ஃபீட்பேக்ல தாமா. இதுல ஏதாவது குறை இருந்தாலும் நான் டாம் அவ கிட்ட சொல்லுவேன். ஐ திங்க் ஏற்கனவே தட் இஸ் த குட். கால்ல சக்கரை கட்டிட்டு ஆடுவா. இத வெரலாம் நீங்க வந்து எக்ஸாக்ட்லி. இன்டர்நேஷனல் லெவல்ல இல்ல புரியல. சொல்லிட்டீங்கன்னு நான் வச்சுக்கோங்களேன். என்னைக்கு நானும் அதுதான் நினைச்சேன் லதாம்மா. அவ ஏற்கனவே ஏற்கனவே ஆடுவாங்க. இதெல்லாம் இப்ப சலங்கைய கண்டுக்கவே வேற கட்டி மாட்டேங்கிறா. விட்டிருக்கீங்க. இனி ஆமா. ஒரே ஃபயர் மோடா இருக்கும். வாங்க பாத்துக்கலாம். நான் இல்ல, சின்ன இல்ல. கொலுசு தாங்க போட்டு விட்டுருக்கேன். அந்த இல்ல, ஒன் இல்ல. ஒன் இதுல என்ன பெல் இருக்கிற தெரியுங்களாங்க கொலுசு தான். காமெடி? நீங்க என்னவோ போற போக்குல விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டீங்களா? இவ ஒண்ணு கூட கொஞ்சம் லைட்டா தான் ஆடுவா. இத கேட்டுட்டு பிஆர் டாமு கூட பிஆர் செட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஸ்பேஸ்லன்னு நாளைக்கு போடுவாங்க. ஐயா, ஐயோ கடவுளே! இதெல்லாம் இல்ல. எனக்கு 10 அவங்களுக்கும் வாய்ப்பு 10 இருக்கு. பைசா பிரயோஜனம் இல்ல. எனக்கும் 10 பைசா பிரயோஜனம் இல்ல ஆமா. இதனால. இவ அப்படிதான் இப்ப தொண்டை வலி எல்லாம் போய் இவ ஒரு நாள் போனதுக்கே தமிழ்நாடே இவ்வளவு பிரபலம். நியூஸ்ல எல்லாம் வந்துட்டா. புதிய ஐயா, தலைமுறை நியூஸ்ல புதிய எல்லாம். தலைமுறை அதத்தான் சொல்ல ஐயய்யோ! வந்தேங்கய்யா. ஒண்ணுமே இல்ல. நான் எப்பயுமே எல்லாரும் அனுப்புற மெசேஜையும் ஓப்பனே பண்ணி தொலைய மாட்டேங்கய்யா. இல்ல டாம். இருங்க. அப்ப ஆமாமா நீ இருங்க. எவ்ளோ ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆ. டாம். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி என்ன கேட்டா. அதுதான் என்னால தாங்க முடியல. யுஎஸ்ல இருந்து கேட்டா. அவ வெக்கேஷன் அவ பொண்ணுக்காக போயிருக்கா. அவங்க "ஏன்டி நீ டாம்னு ஒருத்தர் கூட முன்ன பேசியிருந்தியா?" அப்ப என்ன அவ அவ்ளோ திட்டினா. தேவையில்லாம ஸ்பேஸ்லலாம் எல்லாரோடையும் பேசினேன். அந்த பொண்ணு புதிய தலைமுறை நியூஸ்ல எல்லாம் போட்டாங்கன்னு ஸ்பேஸ்ல எல்லாம் வந்தது. அவ்ளோ அவங்க கூடவா பேசுற? அப்படின்னு கேட்டா என்ன. குரல் மட்டும் தான் லதாமா எனக்கு ஃபார் யுவர் தெரியும். கைண்ட் முகம் இன்ஃபர்மேஷன். நானும் சொல்றது யுஎஸ்ல தான் ஸ்பேஸ் இருக்கேன். இல்ல இல்ல. ஸ்பேஸு நானும் யுஎஸ்ல இருந்து தான் ஸ்பேஸுன்னு கமெண்ட் குடுக்குறேன். டாமோட மைண்ட் வாய்ஸ் பாத்தீங்களா? வந்து இல்ல என் ஃப்ரெண்டு வேலை மெனக்கெட்டு மார்கழி பாசுரம் சொல்றத விட்டுட்டு இத ஃபோன் பண்ணி வேற என்ன கேட்டா. நான் பேசுறது கேக்குதா? நாங்களே பேசுறது எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. இப்ப டாம் காது ஃபுல்லா அப்படியே ஏங்க குளு குளு ஏங்க குளு குளு நாய்க்குள்ள குளுதான் சவுண்ட் இருக்கு. இருக்கும். ஏங்க நான் பேசுறது கேக்குதாங்க? ஏங்க நீங்க கேக்குது பேசுறது கேக்குது ரோஷினி. கேக்குது. கேக்குதுப்பா, கேக்குது, லதாம்மா கேக்குது. அந்த வந்து அந்த அவங்க நியூஸ் பார்த்துட்டு எனக்கு ம். எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 23ஆம் புலிகேசில இவரு பாடி வேற ஆளுது, மூஞ்சி இவங்கது அந்த மாரி. குரல் டாமுதுங்க. ஆனா பிசிக்கு டாம் இல்லைங்க அது. ஏன்டா இப்படி நான் இன்னைக்கு பண்ணீங்க? தான் பார்த்தேன். இதெல்லாம் யாராவது பின் பண்ணி ரீட்வீட் பண்ணா நல்லா இருக்கும்ல. பின் பண்ணி நான் ரீட்வீட். போட்டா நீங்க ஏன்டா? கவலையே படாதீங்க. நாளைக்கு யூடியூப் பாருங்களேன். நீங்க பேசுனத வந்து இந்த ஸ்பேஸ்ல ஜாக்லீனோட பிஆர் அவங்களுக்கு பிஆர் வச்சு செட் பண்ணி ஸ்பேஸ்ல வந்து அலப்பறைகள் ஓடின்னு இருக்குது அப்படின்னு நாளைக்கு காலைல யூடியூப்ல வரும் பாருங்க. நாளைக்கு வேண்டாம். இப்ப நான் வெளியில போனேன்னா இப்ப யூடியூப் போனா வந்துரும். ஆமா, பேன் நீங்களே அடிச்சிருவாங்க. ஒரு இருங்க. பிஆராவே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட். லதாம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்குவாட்டும். சொல்லுங்க.
அதாம்மா, நாங்க இந்த ஸ்பேஸ் போட போறோம்ன்னு ஆரம்பிச்சு, இந்த ஃபோட்டோஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம், டாம் கண்டிப்பா நியூஸ்ல வருவாங்கன்னு. அதனால தான் ஃபோட்டோ, மூஞ்ச எல்லாத்தையுமே தூக்குனது. இந்த மூஞ்ச பார்க்காமயே ஒருத்தன் இவ்ளோ பண்றான்னா, அந்த மூஞ்ச பார்த்துட்டு அவனோட நெலைமை அவன் போட்டுருக்க மாட்டான் ஆக்சுவலா. நல்ல காலம் விட்டுருங்க. அவன் நல்ல காலம் மூஞ்ச பார்க்காதனால தான் டாம் இப்படி போட்டுட்டு இருக்கிறான். இதுக்கு வந்து பாரேன், இதுக்கு கூட நம்ம காமெடியா சொன்னத கூட அத கூட கிரிட்டிசைஸ் மேல பின் பண்ணியிருக்கேன் என்னது பாருங்களேன். கேரக்டர் மேல அந்த ட்வீட்ட சொன்னேன்ல. ம். ஒரே நிமிஷம்மா சாரிம்மா. காலையில தாங்க இந்த அட்டி ஸ்கொயர் குரூப்ல வந்து இவனுங்க ஏதோ அனுப்பிச்சிருந்தானுங்க. என்னடா ஏதோ இருக்குன்னு சொல்லி சும்மா கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா, முத்துக்குமரன் பிஆர் சம்திங் ஏதோ ஒரு ட்வீட்டு. சரி அத கிளிக் பண்ணி பார்க்குறேன். சரி, என்ன சொல்ல வரானுங்க? இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம இத குரூப்ல அனுப்பிச்சு வச்சிருக்காய்ங்க பைத்தியங்க. நான் இவங்கள நெனைக்கிறேன். கடைசியில எதே அப்படின்ற மாரி என்னோட மூஞ்சி வருது. என்னோட இது நான் பேசுறது வருது. அந்த அம்மாவோடையும் என்னோடையும் லிங்க் பண்ணி அந்த பெண் தான் இவள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிடி பிரைமா? பிடி பிரைம்னா என்ன? ஐயோ! அந்த ஏதோ பொண்ணு யூடியூப் தமிழ் சேனல் நல்லா பேசும். அந்த பொண்ணு ஆமாமா நானும் பார்த்துருக்கேன். சரி பிடி பிரைம். நம்மளா பேசிட்டு இருந்தா வேற யாருன்னா பேசுவாங்க. அது வேற என்ன இவ என்ன வேற முடிக்க லைன்ல வரீங்களா இல்லையா நீங்க? ரேஷன் அம்மா இருங்கம்மா. பிடி பிரைம்ன்னு பார்த்துட்டு, ஏதோ யூடியூப் சேனல் நான் நான் நெனச்சு உட்டுட்டேன். மியூட்ல இருக்கேன். அப்புறம் தான் சொல்றாய்ங்க, பிடி பிரைம் வந்து புதிய தலைமுறையோட புது இதாம்ல, லோகோவா ஏதோவாம்ல. டேய்! என்னடா புதிய தலைமுறைக்காடா கொண்டு போய் என்ன நீங்க சேர்த்துருக்கிறீங்க? அப்படின்னு நெனச்சு சத்தியமா நான் ஷாக் ஆயிட்டேங்க. நல்ல வேளை நான் மூஞ்ச போடலன்னு நெனச்சேன். பட் நான் அடுத்த வாரத்துலருந்து நான் லைவ் வருவேனே! என்னுடைய முகத்த உங்களுக்கு காட்டப் போறேனே! என்ன மாஸ்க் பண்றது? போட்டுட்டு வாங்க. மாஸ்க் போட்டு வரதா? அந்த ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு மாஸ்க் வாங்குனீங்கல்ல, அதான். ஓஹோ! அத போட்டுட்டு ஓஹோஹோ! வாங்க. ஓகே. பட் டாம் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் சீசன் நீங்க உள்ள போறதுக்கு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்கல்ல, ம். சிவி ரெடி பண்ணும்போது இந்த மாரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போல்ட் பண்ணிருங்க. நான் நியூஸ்ல வந்திருக்கேன். ஏன் நான் இவங்களுக்கு பிஆர் வேல பார்த்துருக்கேன். புதிய தலைமுறையில வந்திருக்கேன் போல்டா. இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி நான் எவ்ளோ கன்டென்ட் குடுப்பேன்னு சொல்லுங்க. அவங்க மேபி ம். ஓகே. சரி ஓகே. அடுத்து ஐ திங்க் இன்னும் வரிசையா பேச வைக்கலாம்னு நெனைக்கிறேன். ரேணு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வரமாட்டாங்க. அவங்க வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு, எபிசோடே முடியறப்ப தான் நம்ம ஸ்பேஸே முடியறப்ப தான் வந்து தோணுச்சுன்னா பேசுவாங்க. நான் பிரேக் டவுன் ஆன்ற ஒரே பாவத்துக்கு மட்டும் தான் வந்து அவங்க ஸ்பீக்கர் வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ரேணு ஆர்டர் வைஸ்ல நம்ம போயிருவோம். என்னடா வரீங்க, போறீங்க, வரீங்க, போறீங்க. என்ன கதை? ஓகே. சரி ஆர்டர்ல யாருங்க இருக்கா ஃபர்ஸ்ட்டு? நீங்களே சொல்லுங்க. சாரு பேசிட்டாங்க. நம்ம லதாம்மா ஸ்பீக்கர விட்டு போயிட்டாங்க. இவரெல்லாம் லேட்டா தான் வந்தாப்புல. பேசுங்க அஸ்வதி. அஸ்வதி, ரோஷினி, ரேணு பேசுங்க. அடுத்து மத்தவங்கள பேசுவோம். தாரா வந்தாங்கன்னு நெனைக்கிறேன்ல? ஏம்மா ஃபர்ஸ்ட் வந்தது இந்த பிள்ளைம்மா. இல்ல. தாரா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல? இல்லையா? நீங்க தான் வந்தீங்களா? சரி. டிவோர்ஸ் டாமுக்கு அடுத்த செகண்ட் ஐ டிவோர்ஸ் லெட்டர் அனுப்புறேன் இருப்பா. ஐயய்ய! இல்ல. சரி பேசுங்க. சண்ட போடாம பேசுங்க. வாழ்த்துக்கள். புதிய தலைமுறைக்கு அடுத்து பாலிமர்ல வரவும் வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பா பிரச்சனை இல்ல. ஆனா தயவு செஞ்சு அத வந்து ட்விட்டர்ல போட்டு ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா கிடைக்காது. அது ஒரு தாழ்ந்த வேண்டுகோளா நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணணும்னா அதுக்கு நான் ஒரு மெயில் ஐடி தரேன். அதுக்கு போடுங்க. ட்விட்டர்லலாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. ரிஜெக்ட் பண்ருவாங்கங்க. ஓகேவா? ரெஸ்யூம் எல்லாம் ட்விட்டர்ல அப்லோட் பண்ணாதீங்க. மதிக்க மாட்டானுங்க. ஸோ அத சொல்ட்டேன். அடுத்து வந்து எனக்கு ரயான் நான் ரிவர்ஸ்ல வரேன். எனக்கு ரயான் வந்து ஆக்சுவலா அவங்க அக்கா பேசினது, அவன எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவன ரொம்ப ஓவரா ஏத்தி விட ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு ரொம்ப எங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, அவன் திருப்ப திருப்ப கேட்பான். "ஜாக் கூடவா?" அப்படின்னு. ஏன்னா அவனாட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஃபீலிங் இருக்கு ஜாக் கிட்ட. அவனே சொல்லுவான். "நான் 3வது அக்காவா ஜாக்" ஆக்சுவலா அத அவன் முன்னாடியே சொல்லுவான். "நான் ஜாக்க வந்து ஒரு 3வது அக்காவா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லுவான் அவங்க அக்கா கிட்ட. அவங்க அக்காவுக்கு ரியாக்ஷனே இருக்காது மூஞ்சில. அது எனக்கு புரியுது. ஒரு மாரி பொசசிவ்னஸ் என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே அவங்க பேசினது ஐ வாஸ் நாட் ஓகே வித் வாட் எவர் ஷி செட். கேம் நல்லா ஆடுறான். அவன் டிடிஎஃப் வின் பண்ணுவான். நானே நெறைய தடவ சொல்லியிருக்கேன். எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே ரயான் தான் வின் பண்ணுவான். இல்ல வின் பண்ணணும்னும் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த எக்ஸ்டெண்டுக்கு போயி ஒரு பேசுறது ஐ அம் நாட் ஓகே வித் இட். அண்ட் கண்டஸ்டன்ட் அப்படி அட்ரஸ் பண்ணதும் அது பிக் பாஸ் குடுத்த டாஸ்க். பிக் பாஸ் இதுதான் நீங்க தான் கன்டென்ட் குடுக்கல. உங்க ஹவுஸ்மேட்ஸ் ஆச்சும் கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்னு தான் அவரு அத பண்றாரு. பட் லாஸ்ட் 4 வீக்ஸ்ல வந்து இத எடுத்துட்டு வர்றது எனக்கு ஷூரா தெரியல. ஆனா இதுலேருந்து நான் என்ன பார்த்தேன்னா, எனக்கு ஜாக்லின் அதுக்கப்புறம் கூட
ஜாக்லின் அந்த கான்வர்சேஷன்ல ரயான் அவங்க அக்கா கான்வர்சேஷன்ல கிடையாது. ஆனா, அந்த பொண்ணு வந்து ரயான் கிட்ட தனியா பேசும்போது நெறைய விஷயம் நான் நெறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். ஜாக்லின் கேட்டு வாங்கிட்டாங்க. ஜாக்லின் கேட்டுலாம் வாங்கல. அந்த அந்த 1 ஹார் எபிசோட் பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரியாது. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. அவங்க இதனால இப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேபி இத சொன்னது அப்படிங்கிறது ஜாக்லினா சொல்ற விஷயம். ஆனா கரெக்ட்டா அவங்க அக்கா அதெல்லாம் தான் பேசியிருப்பாங்க நெறைய இடத்துல. ஸோ அப்படிதான் நான் அத பார்க்குறேன். அண்ட் இப்ப நான் ஜாக்லின் சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் பேசுனீங்கன்னா, கருத்து கிடையாது ப்ரோ. ஓகேவா? அண்ட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இன்னைக்கு ஹோல் சினாரியோல அருண் அருண் ஒரு மாரி ரொம்ப உடைஞ்சுட்டாரு. மேபி இது நான் என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். ஆனா எனக்கு அருண் எங்க முத்துக்கும், மஞ்சரிக்கும் டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, சி முத்துக்குமரனும் வந்து அக்கானா அப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் சொன்ன வரைக்கும் நானுமே முத்துக்குமரன் ஐ வாஸ் ஓகே வித் இட். ஜாக்லினும் முத்துக்குமரனும் ஓகே தான். இத புரிஞ்சுக்கிட்டாங்க ரியாலிட்டி அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அருண் அருண் வந்து ஆ அந்த கண்டஸ்டன்ட்டோட பேரண்ட்ஸ் சொல்லும்போது, அவனுக்கு அது ஓகேவா இல்லனாலும், ஓகேவா இருந்தாலும், அவன் வந்து ஆ அட்லீஸ்ட் ஹி ட்ரை டூ அட்மிட் எ வேர்ட் கால்ட் சாரி. சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு 3 பேர்கிட்டயுமே சொன்னான். வேர்ஹாஸ் இத வந்து மஞ்சரியும், முத்துவும் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணல. சரி இத அவங்க பண்ணல. ஏன்னா அவங்க அது கேம் தானே பண்ணாங்க. அவங்க அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னா, இல்ல. நைட் டைம் அவங்க அந்த பெட்ரூம் கவுச்ல உட்காந்து பேசும்போது, ஆ ஜெஃப்ரியோட பேர மென்ஷன் பண்ணி கூட சொல்லுவாங்க. ஜெஃப்ரி 2 தடவ கேட்டானோ, ஏதோ சொல்லி கிச்சன்ல இருக்கும்போது, ஜெஃப்ரி கேட்டானோ, முத்துக்குமரன் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவாரு. அப்போ ரயானுக்கு அது போயிருக்க கூடாது அப்படின்னு தான் பேசுவாங்க. அங்க அவங்க வந்து ப்ளூ டீமோட என்னது அது? அந்த அ அலைன்ஸ். கொ அ அலையன்ஸ் வச்சுக்க அத பத்தியெல்லாம் அவங்க பேசல. மேபி அத பத்தி பேசியிருந்தாலும், அவங்க அந்த நைட் கான்வர்சேஷன் பேசினது, இவனுக்கு இது போயிருக்கிறது இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிறத தான் மஞ்சரியும், முத்துவும் பேசுவாங்க. அங்க ஜாக்லினும் தான் இருப்பாங்க. ஓகேவா? இத இவங்க அட்மிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா, முத்துவுக்கு அவ்ளோ டீட்டெயிலா டே 1லேருந்து ஞாபகம் வச்சுக்கிற முத்து வந்து, இத மறந்துட்டாருன்னு சொன்னா, எனக்கு ஏத்துக்கிற இடத்துல நான் கிடையாது. அட் த சேம் டைம் மஞ்சரியுமே எல்லாத்தையுமே ஆன் ஃபேஸ் பேசுற மஞ்சரி ஆட்டு, ஆமா எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். பட் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா சாரி. சாரி சொல்றது அவங்கவங்க விருப்பம் தான். பட் எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது ஒரு கர்ட்டஸி தானே! கண்டஸ்டன்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறது வேற. பட் ஒரு ஃபேமிலி வந்து சொல்லும்போது, அவங்க அத அட்ரஸ் பண்றாங்கங்கும்போது, தட்ஸ் ஓகே டூ சம்டைம்ஸ் ஃபீல் சாரி ஃபார் த ஆப்போசிட் சாரி பெர்சன். டூ இன்டரப்ட் யூ ரோஷினி. பட் வந்து எனக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவங்க சொல்லும்பொழுது ஷாக் ஆயி 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபேமிலி இப்படி ஃபீல் பண்றாங்கன்றத அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு 2 பேத்துக்குமே அத சொல்லணும்னு தோணலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் சொல்றேன். ம், நான் அவங்க சொல்லல, அது தப்புன்னு நான் மீன் பண்ணல. ஐ ம், மீன் அது இன்டென்ஷனா, அன்இன்டென்ஷனலான்னு நான் இங்க கோட்டே பண்ண வரல. ம், பட் அங்க அவங்க சொல்லியிருந்தா, அது இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, எனக்கு ஓகே. சி அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இப்போ அருணோட அப்பா பேசினது ஐ மீன் விஷாலோட அப்பா பேசும்போதோ, தீபக் பேசும்போது இந்த பக்கம் தப்பு இருந்திருக்கு, சாரி கேட்டோம். அந்த பக்கமும் அது இருந்திருக்குல்ல. அப்போ இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது என்னோட கம்ப்ளீட் ஒப்பீனியன். ஓகேவா? ஏன்னா ம். அதுக்கப்புறம் ரயான் கிட்ட பேசிட்டு, அந்த பக்கம் போய் சவுண்டு, மஞ்சரி, தீபக் இல்ல. சவுண்டு, மஞ்சரி, அ முத்து, இன்னொருத்தங்க யாரு? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஹூஎவர் இட் இஸ் ராணவோ யாரோ ஐ டோன்ட் ரிமெம்பர். இவங்கலாம் ஒரு கவுச்ல லான் ஏரியால உட்காந்து இத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பவுமே அவங்க பேரண்ட்ஸா இருக்கிறனால அவங்க அது தப்பில்ல. எனக்கு இந்த கொஸ்டின் எங்க எழுதுனா, இவரே தான் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் தோத்தப்போ என்ன நான் சமாதானப்படுத்திக்க பவித்ரா டிசர்விங்ன்னு நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இவர் சொல்லியிருக்காருல்ல. இப்ப எனக்கு எங்க தோணுதுன்னா, இப்ப நான் பேசிட்டேன். அத நான் அட்மிட் பண்ண நான் விருப்பம் இல்ல. அதனால எனக்கு இவங்க பேரண்ட்ஸ் இப்படி ஃபீல் பண்றதுல தப்பில்ல அப்படின்னு சொல்றாரோன்னு என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அத சொல்றேன். எனக்கு அதுதானான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த இடத்துல இவங்க இவ்ளோ டிசர்விங்கா இருக்காங்க. டாப் 3ல இருக்கிற 2 பேர். இத இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆ விஷாலோட அப்பா ஆக்சுவலா அவர் தான் என்டர்டெய்னர். நான் இன்னைக்கு லைவ் பார்க்கும்போதே போஸ்ட் போட்டேன். விஷால் அப்பா கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அண்ட் ஹி வாஸ் சோ ஸ்வீட் வித் எவ்ரிபடி. அண்ட் எனக்குமே அருண் கிட்ட அவர் அத கிளாரிஃபை 1 செகண்ட் இருங்களேன். கிருஷ்ணகுமார் இவ்ளோ தம்ப்ஸ் டவுன் போடாதீங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு ஒரு தடவ ஸ்பீக்கர் குடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு குடுக்காத காரணம் ஐ திங்க் யூ ஸ்போக் பிட் ரூட் ஆர் ஏதோ ஒரு மாரி நீங்க பேசின மாரி எனக்கு ஞாபகம். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் குடுக்கல. திரும்ப திரும்ப இஃப் யூ ஆர் புட்டிங் இட் ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் யூ ஃப்ரம் தி ஸ்பீக்கர் ஆர் ரிமூவ் ஃப்ரம் தி ஸ்பேஸ். தவறா நெனச்சுக்காதீங்க. லிட்டரலா அனாயிங்கா இருக்கு பார்க்கும்பொழுது. எனக்குமே அவங்க பேசுற பாயிண்ட் உடன்படிக்கை இல்லன்னு நான் சொல்லிட்டேன்.
பட் இத்தன டைம் நீங்க போடணுமான்னா, உங்களோட சான்ஸ் வருதுன்னா, அப்ப நீங்க பேசுங்க. கம்ப்ளீட்டா திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கும்பொழுது, பேசுறவங்களுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு தடவ போடுறீங்களா, தட்ஸ் எனஃப் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். தேங்க் யூ டாம். அண்ட் யார் எஸ், ரோஷினி? ஸோ ம். மிஸ்டர் கிருஷ்ணகுமார், நான் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டு சொல்லிட்டேன். அது என்னோட ஒப்பீனியன். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எஸ், எனக்கு வந்து அதுக்கப்புறம் இங்க நான் யார பத்தி விஷாலோட அப்பா வந்து உண்மையாவே விஷால் என்டர்டெய்னர் இல்ல. விஷாலோட அப்பா தான் என்டர்டெய்னர். அவருக்கு தான் அந்த கம்ப்ளீட் கிரெடிட் குடுக்கணும். இட் வாஸ் ஆல் ஃபன். அவர் பேசினது எல்லாமே சான்ஸே இல்ல. அண்ட் எனக்கு எங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் சொல்லுவாரு, ஜாக்லின் ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் சவுண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஹி வில் சே, கரண்ட் அப்டேட்டே தெரியாதா? விஷாலும் சௌந்தர்யாவும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 வாரமா அவங்க தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே, ஐ ஃபெல்ட் வெரி ஃபன்னி அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் கம்மிங் டூ மஞ்சரி, எனக்கு மஞ்சரியோட பையன பத்தி பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா ஐ மீன் ஏன்டா அப்படின்னு நான் அவங்கள கேட்கல. ட்வீட் போட்டவங்கள சொன்னேன். உடனே அடிக்கக்கூடாது யாரும். எனக்கு வந்து ஒரு 30 வயசுல 31 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை மாரி கியூட் ரியாக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து குழந்தைத்தனமா நான் பண்றேன் அப்படின்னு பண்ற ஒரு விஷயத்த கொண்டாடுறீங்க. ஒரு 5 வயசு குழந்தை அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. சி, இந்த ஜென்ரேஷன் பசங்கலாம் நான் நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்கேன். ஐ நோ கொலோக்கியல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து சுட்டி டிவி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நம்ம 5 வயசுல அப்படி பேசணுமா, 6 வயசுல பேசணுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த ஜெனரேஷன்ல 3 வயசுலயே ரிட்டர்ன் கவுண்டர் டயலாக் குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அந்த குழந்தை பேசினதா இருக்கட்டும், ஆனா அந்த குழந்தை குடுத்த கவுண்டரா இருக்கட்டும், எனக்கு அது ரொம்ப அன்னாயிங்காலாம் தெரியல. நான் அத கிட்டா மட்டும் தான் பார்த்தேன். என்னாட்ட அத ஒரு குழந்தை பேசுறத அப்படி கேரி பண்ணிட்டு நான் போயிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அத விட்டுட்டு அம்மா ஒழுங்கா வளர்க்கல. ஏங்க, யாருமே யாரையுமே அப்படி சொல்றதுக்கான எந்த ஜட்ஜ்மெண்டல் ரைட்ஸும் நமக்கு கிடையாது முதல்ல. நம்ம போய் பார்க்குறோமா? இல்லல்ல. நம்மள யாராச்சும் சொன்னா நம்ம அம்மா ஏத்துப்பாங்களா? இல்ல நம்ம வீட்ல நம்ம குழந்தைய யாராச்சும் சொன்னா நம்ம ஏத்துப்போமா? அப்படி இல்லல்ல. நமக்கு ரைட்ஸ் எங்க தெரியுமா? மஞ்சரிய பத்தி பேச மட்டும் தான் நமக்கு ரைட்ஸ். அதுவும் டாஸ்க்ல பிக் பாஸ் வீட்ல அந்த 100 நாள் என்ன பண்றாங்களோ, அத பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கே தவிர, மஞ்சரியோட பர்சனல் அவுட் ஆஃப் பிக் பாஸோ, அவுட் ஆஃப் லைஃபோ அண்ட் அந்த குழந்தையோ, அவங்க அம்மாவையோ தாக்குறதுக்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. ஐ ஃபீல் இட் இஸ் சோ அட்ராஷியஸ் டு லைக் லிட்ரலி சே தட் அந்த குழந்தைய வளர்க்க தெர்ல. இவெல்லாம் ஒரு அம்மாவா? அப்படின்ற ஒரு ட்வீட்ட நான் பார்த்தேன். இப்படி பண்ணா தான் கரெக்டான அம்மா, இப்படி பண்ணா தப்பான அம்மான்னு எதனா அஜெண்டா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குடுங்க தயவு செஞ்சு. மேபி பார்த்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களும், இந்த ட்வீட் போட்ட அவங்களோட அம்மாக்களும் இத தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மஞ்சரியோட அம்மாக்கு ஃபேன் ஆயிட்டேன். அவங்க போற போக்குல ஜாக்குக்கும் அப்புறம் மஞ்சரிக்கிட்டயும் ஒரு உண்மைய போட்டு உடைச்சாங்க சவுண்ட பத்தி. அது வந்து நல்லா குபீர்னு சிரிச்ச ஒரு மொமெண்ட் அது. அண்ட் அந்த பெர்சன் ஒருத்தர் பிரேம்னு வந்திருந்தார்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியல மஞ்சரிக்கு. பட் காலைல ம்ஹ்ம். ஒருத்தவங்க மஞ்சரி சொன்னாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போதே யாருன்னு சொல்லிட்டாங்களா? கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஓகே. பிரதர் இன் லா அப்படி சொல்லுவாங்க. ஓ! அப்போ ஓகே. ம், ம், அப்போ ம். ஃபைன். எனக்கு வந்து அவருமே அவரோட ஒன் லைனர்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட அனாலிசிஸ், அவரோட அதெல்லாமே இட் வாஸ் லைக் அமேசிங். நான்லாம் ஒரு வீடியோவே போட்டேன். தயவு செஞ்சு இவரெல்லாம் ரிவ்யூவர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி. ஹி வாஸ் லைக் ஆன் பாயிண்ட் நெறைய இடத்துல. அண்ட் மஞ்சரி சிஸ்டர் ஆஸ் யூசுவலா அது ஒரு எமோஷனல் பாண்டிங்கில அவங்களுமே பேசினாங்க. பட் ஓகே. அது பிக் பாஸ் குடுத்த டாஸ்க். அதுல நமக்கு கமெண்ட் பண்ண எதுவும் கிடையாது. பிக் பாஸ் தானே சொல்றாரு, உங்களுக்கு ஏதாச்சும் முரண் இருந்தா சொல்லுங்கன்னு. ஸோ அவங்களுக்கு உள்ள உறுத்திக்கிட்டு இருந்த விஷயத்த அவங்க கேட்டு கிளாரிட்டி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் தீபக்கோட ஃபேமிலி. ஐ திங்க் ஒரு மென்னா தீபக் ஒன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மணி நீடட், சொசைட்டியில் ஃபேம் நீடட், எல்லாமே நீடட். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இதெல்லாமே ஒரு மென்ன இன்னும் கம்ப்ளீட் ஆக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் ஹீ ஹீ ஜஸ்ட் ஹேஸ் எவ்ரிதிங். ஹீ ஸோ பிளஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சச் அ போல்ட் விமன் ஷி இஸ். அவங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தீபாக்கை விட்டு கொடுக்கவும் இல்லை. அட் த சேம் டைம் அந்த வீட்டில் இருக்கிற யாரை பற்றியுமே அவங்க பேட் மவுத் பண்ணல. ஆக்சுவலாக பண்ணல. மற்றவங்க பண்ணாங்களா, அது அது என் கருத்து இல்லை. ஷீ வாஸ் லைக் வெரி ஜென்யூன் ஸ்வீட். அண்ட் அவங்க பையனுமே ஹி வாஸ் ஸோ லவ்விங். அவங்க அப்பா பையனோட ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக காட்டினாங்க. அண்ட் அவர் கேட்டிருப்பாரு நேற்று நைட்டு, ஒருவேளை நைட்டு வருவாங்களோ, ஒரு நாள் நைட் நம்ம கூட தங்க வைப்பாங்களோன்னு. பட்
காலைல ஏஞ்ச உடனே தீபக்குக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து ஐ திங்க் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டு சி. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த குரூப்பில் இருக்கிற யாரோ தான் என்னை காலைல அடிச்சிங்க. நான் வந்து நேற்று போட்டிருந்தேன் நாளைக்கு யார் யார் வராங்க என்னென்னு சொல்லி. அப்போது சௌந்தர்யா மட்டும் என்னது ஜாக்லின் தம் அடிக்கிறது உனக்கு தெரியலையா இப்படியெல்லாம் கம்பேரிட்டிவ் போட்டு என்னை அடித்தாங்க. ஐயா இன்னைக்கு அதே பேக்கரி மேட்டரை வச்சு தான் விஷாலோட அப்பா சௌந்தர்யாவை கலாய்ச்சாரு. அதை தான் நான் நேற்று இன்ஃபர்மேஷனாக போட்டேன். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே லிசனரில் இருக்கீங்க. இல்லைன்னா போய் எபிசோடை பார்த்துட்டு வந்து ட்வீட்டை முடிஞ்சால் நீங்கள் டிலீட் பண்ணுங்கள், இல்லை வச்சுக்கோங்க பரவாயில்ல. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் பார்க்குற ஒரு ஐடியாலஜியும் நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்கன்ற ஒரு ஐடியாலஜியும் உங்களுக்கே கிடைக்கும். தேங்க்யூ டாம். தேங்க்யூ ரோஷினி. டாம் எக்ரி பண்ணுறேன். பட் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். அது எதுனா முத்துக்குமாரும் மஞ்சரியும் சாரி கேட்கணும்னு சொன்னதை நான் அது கம்ப்ளீட்டாக டிஸ்அக்ரி பண்ணுறேன். ஏன்னா இது வந்து டாஸ்க், அது அவங்களோட ஒப்பீனியன். அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது கொண்டு வந்து நீங்கள் டிசர்வ் இல்லைன்னு நான் சொல்ல, உங்களை விட அவங்க டிசர்வ்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே, நாட் டிசர்வ், அது இருந்தாலுமே அது டாஸ்க். நானும் அதை அது தான் சொல்கிறேன். ஆனால் அவர் கேட்டிருக்கணும்னு சொல்ல, கேட்டிருந்தா மேபி பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் அது என்னோட ஃபீலிங்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஏன் அப்படி இருந்தாலுமே எனக்கு அது கேட்டிருக்க தேவையில்ல, அவங்க கரெக்டுன்னு தான் எனக்கு அங்கே தோணுது. ஏன்னா நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி சொல்லிங்க அருணையும் இங்கேயும். அருண் வந்து பர்சனலாக கொண்டு போனார். அதை அவுட் சைட் ஆஃப் த கேம் ஷோ பர்சனலாக அவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொன்னதுனால அவர் அங்கே சாரி கேட்டு தான் ஆகணும். பட் ஆனால் இங்கே இவங்க சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அது அந்த ஒரு பாயிண்ட்டை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். அதே பாயிண்ட்டுக்கு நானும் ஊடால போந்து பேசிட்டேன். ஸோ யா, அக்ரி டு டிஸ்அக்ரி. அவங்களுக்கு அப்படி தோணி